மீன் குழம்பு வைக்க போகிறோம். சாலை மீன் குழம்பு. மீன் எடுத்துருக்கோம். மீன் இவ்வளோதான்னு தேவையில்லை, 4 மீன் போட்டு குழம்பு வச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? நீங்கள் இவ்வளோ மீன் போட்டால் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. அதனால் மீன் வந்து குழம்புல போட்ட மீன் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுனால இவ்வளோ மீன் எடுத்துருக்கேன். என்னடா எவ்வளோ மீனா அப்படின்னு நினச்சிடாதீங்க. சரியா? அதுக்கடுத்தது இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது மிளகா வந்து 2 இப்படி வெட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா போட்ட உடனே வெடிக்கும். அதுக்கு தான். வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இது வந்து புளியை வந்து பார்த்துக்கோங்க, புளி எப்படி எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்தால் போதும். சில புளி வந்து ரொம்ப காட்டமாக இருக்கும், அதனால் தேவையானதை போட்டுக்கோங்க. அடுத்தது தேங்காய் 2 சில்லு எடுத்து வச்சுருக்கோம். ஜீரகம், அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நான் அரைச்சே வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம், தக்காளி பழம், மல்லி இலை. சரியா? வெங்காயம் தக்காளி பழத்தை என்ன செய்யணும், துருன்னு அரைக்கணும். ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் துருன்னு அரைச்சி வச்சுக்கிடணும். அடுத்தது இது குழம்பு மிளகாப்பொடி. குழம்பு மிளகாப்பொடி இப்போ மேக்ஸிமம் கடையில் தான் வாங்குகிறாங்க. நான் உங்களுக்கு வேணால் ஒரு நாள் போட்டு விட்றேன். அடுத்தது இது வந்து மல்லிப்பொடி. வெறும் மல்லிப்பொடியும் மஞ்சள் தூளும். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. நான் அதில் உப்பு வைக்கலை. நீங்கள் உப்பு கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே உப்பு போடுங்க. உப்பு போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தால நீங்கள் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இது செய்ய ஆரம்பிக்கலாமா? 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கோம். அடுத்தது உளுந்து கடுகும் போடணும் தாளிக்கிறதுக்கு. கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்த உடனே அடுத்தது மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் வெடிக்கும், பார்த்துக்கோங்க. வெடிக்கு போட்டிருக்கோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இந்த பாருங்க அரைச்சி வச்சுக்கோமாங்க. இந்த இப்படி விழுது மாதிரி லைட்டாக போட்டு தக்காளியும் வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சிடணும். அடுத்தது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் போடணும். ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு சமைக்க தெரியலன்னு அவர் மாப்பிள்ளை வந்து அவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கணும் தெரியலை. ஏன்னா யாரும் பிறக்கச்சில் சமையல் செஞ்சுட்டு தான் பிறக்கிறாங்கன்னு இல்லை, தெரிஞ்சுட்டு வர்றது தான். அப்படி அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் சொல்லி கொடுங்க, சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க, அவங்க கற்றுக்கிடுவாங்க. யாருமே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. எனக்குமே ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் எல்லா இதுவுமே நல்லா செய்வேன். அதனால் யாரையும் அவதூறாக பேசாதீங்க. நல்லா பொரிஞ்சிட்டு அடுத்தது அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் போடுறோம். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வெந்துடும். மையா வெந்து வருது. மல்லி இலையை நான் எப்போவுமே என்ன செய்வேன்னா முன்னாடியே போட்டுருவேன். எல்லோரும் குழம்பு முடிஞ்ச உடனே போடுவீங்க, அப்படி இல்லை. நான் முதல்ல போட்டு வதக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அதையும் கண்டுபிடிச்சி பறக்குவாங்க. கருவேப்பிலை கடந்துடக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு சத்து. அதனால் நல்லா கொடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள் குழம்பு மிளகாப்பொடி. அதுக்கடுத்தது மல்லிப்பொடி. இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். கறந்து வச்சுருக்கோங்க புளி தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். சமையல் நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த திருப்பி அவங்க அழகாக ட்ரை பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா செய்யணும் அப்படின்னு சொன்னால் போதும். அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நல்லா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள், அடுத்தது மசாலா போட்டாச்சு. அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது, ஜீரகமும் தேங்காயும். இது இந்த ஜாரை கழுவி தண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் இல்லை அப்படி நிறையா இருக்குது, எனக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னவங்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம்.
இல்லை தேங்காவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம்னா வெறும் புளி தண்ணி கரைசல்லையே நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். வெறும் புளி தண்ணி ஊற்றி நம்ம மசாலாலாம் போட்டோம்ல, ஆனால் மசாலா கொஞ்சம் தூக்கலாக வரும். அப்படி கட்டியாக மீனை போட்டு இறக்கிற வேண்டிதான். இப்போ இது கொதித்தோன்னே நம்ம மீனை போட்டு இறக்கணும். இது கொதிக்கட்டும். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. பாப்பா கூட படிக்கிற குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆண்டிகிட்ட சொல்லுங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்படி செஞ்சு பாருங்கள். யாரையும் அவதூறு பேசாதீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது. சரியா? அதனால் யாரும் பேசாதீங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.